பரலோக பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாத காலை வேளைக்கு நன்றி. ஒவ்வொரு மாதமும் புதிய வாக்குத்தத்தங்களை பெற்று அதை சுதந்திரித்து கொள்ள கிருபை செய்தவர். 5 மாதமும் நடத்தி வந்தவர். 6வது மாதம் ஒரு புதிய மாதம் அதிகாலையில், ஜூன் மாதம் அதிகாலையில் உடைய சமூகத்தில் நீர் அனுப்பித்தர இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். ஒவ்வொரு மாதமும் இந்த ஆன்லைன் மூலமாக வாக்குத்தத்தத்தை பெற்று சுதந்திரித்துக் கொள்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உடைய நாமமே மகிமைப்படுவதாக. வேடியாடி இருக்காடி வேலையை ஆசீர்வதிங்கப்பா. பங்கு பெற மக்களை ஆசீர்வதிங்கப்பா. இயற்கை கால சாதம் மக்களிடத்தை அடையலாம் கிடைக்கணும். நானே சிறகு நீ பெருகும்படி இதில் பாடுற பாடல், தியானிக்கிற வேதபதி எல்லாம் இந்த வாக்குத்தத்தத்தை ஆசீர்வதியும். இதை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆயத்தப்பட தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையில் ஒரு புதிய மாதம் கால வேளையில் 5 மாதங்களை நடத்தி வந்த தேவனாய் கர்த்து நம்ம அற்புதமாக நடத்தினார். இந்த வருஷம் துவங்கி ஒரு 5 மாதங்களே கடந்து வந்துட்டோம். ஒரு 6வது மாதம் புதிய மாதம் கால வேளையில் 2 Samuel 7வது அதிகாரம் 16வது வசன வாக்குத்தத்தத்தை நாம் வாசி கேட்டு அதுக்கு ஒரு பாடலுக்கு பின்ன அது தியானிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் அறிவிக்கிறார். தாவீதுக்கு நாத்தான் வேலை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை வாக்குத்தத்தம். இதை குறித்து நாம் தொடர்ந்து இந்த பாடலுக்கு பிறகு நாம் தியானிக்க போகிறோம். இந்த புதிய மாத வாக்குத்தத்தம், கர்த்தர் உங்களுக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். குடும்பமாய வீடு, குடியிருக்கிற வீடு, எல்லாவற்றிலும் இந்த மாதம் உங்கள் வீட்டை கட்டுகிறவர், உண்டு பண்ணுகிறவர், கட்டுகிறவர் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பாடலுக்கு பின்பாக தியானிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கீதம் பாடுவேன், ஆண்டவரை கொண்டாடுவேன். அல்லேலூயா கீதம் பாடுவேன், என் ஆண்டவரை கொண்டாடுவேன். தூக்கி எடுத்தார் சேற்றில் இருந்து துதியின் கீதங்கள் நாவில் தந்தார். தூக்கி எடுத்தார் சேற்றில் இருந்து துதியின் கீதங்கள் நாவில் தந்தார். ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜாவுக்கே, ஆராதனை ஆராதனை தேவாதி தேவனுக்கே. துன்பமெல்லாம் போக்கிவிட்டாரே, துயரமெல்லாம் நீக்கிவிட்டாரே, துன்பம் எல்லாம் போக்கி விட்டாரே. துதியின் ஆடை எனக்கு தந்தாரே. வாழ்த்தி பாடுவேன், போற்றி பாடுவேன், தாழ்வில் என்னை நினைத்தவரை. வாழ்த்தி பாடுவேன், போற்றி பாடுவேன், தாழ்வில் என்னை நினைத்தவரை. ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜாவுக்கே, ஆராதனை ஆராதனை தேவாதி தேவனுக்கே. நன்றியால் உள்ளம் பொங்குதே, இயேசு ராஜாவை நெஞ்சம் தேடுதே. நன்றியால் உள்ளம் பொங்குதே, இயேசு ராஜாவை நெஞ்சம் தேடுதே. என்று பாடுவேன் எந்தன் இயேசுவை, எந்தன் வாழ்வில் எல்லாம்
அவரே என்று பாடுவேன். எந்தன் இயேசுவை எந்தன் வாழ்வில் எல்லாம் அவரே. ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜாவுக்கே. ஆராதனை ஆராதனை தேவாதி தேவனுக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் அவர் நாமம் உயர்த்திடுவேன். உயிருள்ள நாட்களெல்லாம் அவர் நாமம் உயர்த்திடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் காலமெல்லாம் துதித்திடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் காலமெல்லாம் துதித்திடுவேன். ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜாவுக்கே. ஆராதனை ஆராதனை தேவாதி தேவனுக்கே. அல்லேலூயா கீதம் பாடுவேன். ஆண்டவரை கொண்டாடுவேன். அல்லேலூயா கீதம் பாடுவேன். ஆண்டவரை கொண்டாடுவேன். தூக்கி எடுத்தான் சேற்றிலிருந்து துதியின் கீதங்கள் நாவில் தந்தார். தூக்கி எடுத்தான் சேற்றிலிருந்து துதியின் கீதங்கள் நாவில் தந்தார். ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜாவுக்கே. ஆராதனை ஆராதனை தேவாதி தேவனுக்கே. தேவன் உண்டாகட்டும். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென். தொடர்ந்து 2 சாமுவேல் 7:11 வாசிக்கப்போம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். இந்த மாதம் வாக்குத்தத்தம், இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்று கர்த்தர் அறிவிக்கிறார். தாவீது ராஜா எல்லா சத்துருக்கள் கையிலிருந்தும் கர்த்தர் விடுதலை பண்ணின பிறகு அவனை ஒரு இளைப்பாறுதலுக்கு நேராக நடத்தும் போது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், சத்துருக்களெல்லாம் விலக்கி அவனை விடுதலை பண்ணி கர்த்தர் அவனை வீட்டில் குடியிருக்க வைத்து அவனை ஒரு இளைப்பாற பண்ணி அவனை ஒரு ஆசீர்வாதமான நிலையில் சமாதானமாக வாழ்வதற்கு, வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பதற்கு காலமெல்லாம் யுத்தத்தை சந்தித்த தாவீது. குடும்பம், சகோதர விரோதம், தகப்பன் விரோதம், பொண்ணு கொடுத்த மாமன் சவுல் விரோதம், தன்னோடு நேசிக்கிற எல்லாரும் விரோதம், முற்றிலுமாய் தாவீது எல்லாராலும் பகைக்கப்படுகிற ஒரு மனிதன். ஒருவருக்கு அவர் விரோதி அல்ல, அந்த முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறார்னு அவர் சொல்கிறார். நான் எடுத்துக்கொள்ளாததெல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. என் தாயின் சகோதரருக்கு வேற்று மனிதனாக இருக்கிறேன் என்றெல்லாம் தகப்பனும் தாய் என்னை கைவிட்டாலுங்கிறார். அவருடைய பெற்றோர்களை கைவிடப்பட்ட கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலை நீரே எனக்கு அடைக்கலம், கோட்டை, நம்பி இருக்கிறவர், துருகம் என்றாலும் தேவனை உறவு கொண்டாடுகிறதை பார்க்குறோம். ஆண்டவரையே சார்ந்து அவருக்குள்ளாகவே வாழ்ந்த ஒரு தேவ மனிதன், எனக்கு அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லைங்கிற நிலையில் வாழ்ந்தவர். அப்பேற்பட்ட பேச்சு, மூச்சு, நடக்க, வாழ்க்கை எல்லாமே ஆண்டவருக்காக அர்ப்பணித்த மனிதன். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னவர். அப்பேற்பட்ட தேவ மனிதன் யுத்தங்கள்லாம் முடிஞ்சு சத்துருக்கெல்லாம் முறியடித்த பிறகு இளைப்பாரி கொண்டிருக்கும் போது, வீட்டில் குடியிருக்கும் போது அவருக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. நம்மளை இப்படி நிம்மதியாக வச்சுருக்கிறாரு, அவருக்குன்ட்டு ஆலயம் கட்டலை, இடம் வாங்கலை,
உடன்படிக்கை பற்றி ஒரு திரைக்கு உள்ளே இருக்குது, இது என்ன நியாயம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. உடனே அவருக்குள்ளே ஆண்டவர் சமூகத்தில் நாத்தான் தீர்க்கதரிசியை சொல்லி, இப்படிலாம் எனக்கு ஒரு எண்ணம் வருது, ஆண்டவருக்காக ஒரு ஆலயம் கட்டணும், இடம் வாங்கணுங்கிற எண்ணம் வருது அப்படின்னு சொல்லும்போது, நீ எல்லாம் இருதயத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, மோடத கர்த்தர் இருக்கிறாரு, நீ கேட்பதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் செய்வாரே அப்படிலாம் நாத்தான் சொல்கிறார். 1:3 வரைக்கும் படிமா. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கவில்லை. ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, நல்லா படிக்கணுமா அந்த வசனத்தை? இளைப்பாற பண்ணி ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, திரும்ப படிப்பா. கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கவில்லை. இருக்கையில் ஒரு வார்த்தை கரெக்டா, அவன் வீட்டில் வாசமாய் இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தின் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். இந்த இடத்துல தாவீதுடைய சிந்தனை என்ன எப்படி இருக்கு அப்படின்னா, நான் நல்லா இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், அவருக்கென்று ஒரு ஆலயமோ அவர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம் வேணுமே, அவருடைய உடன்படிக்கை பெட்டி வந்து ஒரு திரைக்கு கீழே இருக்கலாமா, என்னைய கொண்டு அரண்மனையில் உட்கார வச்சுட்டு இவர் உடன்படிக்கை பெட்டி தேவன் தங்குகிற இடம் வந்து ஒரு திரைக்கு கீழே இருக்கலாமா, அது அவருக்கு மனசாட்சியில் ஒத்து போல. அந்த சராசனை படைத்த வானத்துக்கு பூமிக்கு மேலானவர், அப்படிப்பட்ட மகிமுள்ள தேவன் ஒரு ஏழ்மையில் தாழ்மையில் ஆடுகளுக்கு பின்ன அழிஞ்சு தெரிந்த என்ன தொழுவத்துக்குள்ளே இருந்தவனை ஆடுகளுக்கு பின்னதாக அழிஞ்சு தெரிஞ்சவனை ஒரு அரசனாக ஒரு மெய்ப்பனாக நாட்டுக்கு அதிபதியாக உயர்த்தி வச்ச ஆண்டவர், அவர் என்ன எவ்வளவு மேன்மையாக வச்சிருக்கிறாரு. அந்த ஆண்டவருக்கு வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமும் அவர் உடன்படிக்கை பற்றி எப்படி இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மேலான சிந்தனையோடு ஆண்டவருக்குரிய காரியங்களை குறித்தே அவருடைய சிந்தனையாக இருந்தது, அவருடைய விருப்பமாக இருந்தது. அதனால தான் அவர் நலமான வாழ்க்கையை அவர் வசதியாக இருக்கும்போது தேவனை குறித்த தேவ சித்தத்தை குறித்த எண்ணங்கள் மேலோங்கி நிற்கும்போது அவருக்கு ஒத்து போல. அந்த மனசாட்சியானது வாழ்க்கையில் வந்து தேவ திட்டம் எவ்வளவு மகிமைக்குரியது, தேவ சமூகம் அப்படிங்கிற மேன்மையை உணர்ந்தவர், மகிமையை உணர்ந்தவர், அவரால் சமாதானம் அந்த வீட்டில் வாசம் பண்ண முடியலை. புலம்ப ஆரம்பித்து நாத்தானவையில் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் விருப்பத்தை செய்கிறார். கர்த்தர் தான் உம்மோட இருக்கிறாரு, மனத்தில் இருக்கிறதுனா சொல்லுங்க அப்படிங்கிறத நீ சொன்னால் செய்வார், அவருக்கு விருப்பமானதை கேட்குற என்றெல்லாம் நாத்தான் சொன்னார். அதுக்கடுத்து வாசிப்போம் 9வது வசனம், 8-9. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். எனக்காக இவ்வளவு பெரிய எண்ணங்களை நினைக்கிறவன் நல்லதான்ப்பா. ஒரு ஆட்டுத்தொழுவத்து பின்னாடி இந்த இஸ்ரேல் மக்களுக்கு அதிபதியாக பூமியில் ஒத்த பெரியோர்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு ஒத்த நாமத்துக்குரிய நாமத்தை உனக்கு தரித்து இவ்வளோலாம் மேன்மையாக உனக்கு கொண்டு வந்து இஸ்ரேல் ஜனங்களை அலைஞ்சு தெரியாதபடி அவங்களோட ராஜ்யமாக நின்று அவங்கள ஆளுகை செய்கிறதற்கு உன்னை எல்லாத்தையும் ஒரு இஸ்ரேலில் ராஜ்யமாக்கிட்டேன். அவங்கள அலைஞ்சு தெரியாமல் அவங்களையும் ஒரு ஆயத்தமான இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன். உன்னையும் வந்து ஒரு ராஜாவாக எல்லா சத்துருக்களையும் முறியடிச்சுட்டு உன்னையும் நீ அமைதியாக சமாதானமான ராஜ்யபாரம் பண்ண உனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி உன்னையும் அந்த ராஜ்யபாரத்தில் கொடுத்து உன்னை உட்கார வச்சு அழகு பார்க்கணுங்க, அதுதான்ப்பா என்னுடைய ஆசை அப்படி சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறாரு.
சத்துருக்கள் எல்லாம் எதுக்கு விளக்குனேன்? இளைப்பாருப்பா. யுத்தத்தில் அநேக ரத்தத்தை சிந்திட்டேன், உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன் அப்படிங்கிறத போய் தாவீதுட்ட சொல்லு. என் தாசனாகிய தாவீதுட்ட சொல்லு, நீ இளைப்பாரு, வீட்டில் சுகமாயிரு அப்படின்னு தான் கர்த்தர் சொல்கிறார். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் நானும் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். கர்த்தர் சொல்லுகிறார், குடும்பமாகிய வீடு, உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் கர்த்தர் குடும்பத்தை கட்டுவார். இந்த செய்தி மூலமாய் உங்களுடைய ஜீவியம், உங்களுடைய பிஸ்னஸ் எதெல்லாம் கட்டப்படாமல் இருக்கிறதோ, தாவீதுக்கு ஆண்டவர் வீட்டைக்கு உண்டு பண்ணுவேன்னு சொன்னவர், இந்த செய்தி மூலமாய் உங்களுக்கு வாழ்க்கை துணையை ஏற்படுத்துவார். நல்ல ஒரு சொந்தமா தொழிலை, நலிந்து போயிருக்கிற தொழிலை எடுத்து கட்டுவார். உடைந்து போன குடும்பத்தை எடுத்து கட்டுவார். வாழ்க்கை துணையை தந்து ஆணோ பெண்ணோ தனிமையாக இருக்கிற ஒரு குடும்ப வாழ்க்கையை கட்டுவார். இன்னும் வீடே இல்லையா, தனிமையான வீட்டை கண்டிப்பாக உண்டு பண்ணுவார். தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் இந்த கால வேளையில் உங்களுக்கு எதெல்லாம் கட்டப்பட வேண்டுமோ, வீடு, வேலை, தொழில், குடும்பம், பிள்ளைகளுடைய படிப்பு, எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை இந்த மாதத்தில் விட்டை உண்டு பண்ணுவேன் தாவீதுக்கு சொன்னவர். உங்களுக்கு என்ன இல்லையோ, எது இல்லையோ அதை கட்டி தருவார், அதை உண்டு பண்ணுவார், ஏற்படுத்தி தருவார் என்பதை நாத்தானை கொண்டு தாவீதுக்கு அறிவித்தவர். இந்த செய்தி மூலமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அறிவிக்கிறார். தாவீதுக்கு வீட்டை உண்டு பண்ணுவேன்னு சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இந்த புதிய மாதம், ஜூன் மாதம், உங்கள் பிள்ளைகளுக்கு ஜீவியத்தை கட்டுவார். பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை கட்டுவார். குழந்தை இல்லாத பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து குடும்பத்தை கட்டுவார். வேலை இல்லாத வேலையை கொடுத்து குடும்பத்தை கட்டுவார். தொழிலில்லாத தொழிலை கொடுத்து குடும்பத்தை கட்டுவார். குடியிருக்க வீடு இல்லாத குடும்பம் இருக்க வீடு கட்டி உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உழைந்து போன குடும்பத்தை இணைத்து கட்டுவார். வியாதியை நீக்கிற உங்களை வியாதியை நீக்கி உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை கட்டி எழுப்புவார். பரிசுத்தமில்லாத வாழ்க்கையில் பரிசுத்த ஜீவியத்தை கட்டி எழுப்புவார். இந்த மாதத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின உண்மையுள்ளவர். அப்பொழுது நீங்கள் அறிக்கை செய்யுங்க, இந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்யுங்க. என் கர்த்தர் என் வீட்டை கட்டுவார், எனக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துவார், என் பிள்ளைக்கு வாழ்க்கை துணை ஏற்படுத்துவார், எனக்கு ஒரு தொழிலை ஏற்படுத்துவார், எனக்கு ஒரு நிரந்தரமான பணியை ஏற்படுத்துவார், ப்ரொமோஷனை தருவார், சம்பள உயர்வை தருவார், குழந்தை பாக்கியத்தை என் பிள்ளைக்கு தருவார், ஆலயத்தை கட்டி தருவார், ஊழியத்தை எனக்கு என் பிள்ளைக்கு கொடுப்பார், எனக்கு ஊழியத்தை கட்டி எழுப்புவார். எதெல்லாம் கட்டப்பட வேண்டி இருக்கிறதோ, எதெல்லாம் உண்டு பண்ண வேண்டி இருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் இந்த மாதத்தில் தாவீதுக்கு நாத்தான வேலை கொண்டு அந்த வாக்குத்தத்தை அருளினவர். இந்த மாதத்தில் உங்கள் சத்துருக்களாக இருக்கிற தடைகளை, எரியோக்களெல்லாம் தடைகளெல்லாம் தகர்த்து உங்களை இளைப்பாற பண்ணுறது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையை கட்டுவார், வீட்டை உண்டு பண்ணுவார், ஜீவியத்தை கட்டுவார், ஊழியத்தை கட்டுவார், உறவை கட்டுவார், குடும்பத்தை கட்டுவார் என பல காரியங்களை கட்டி எழுப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்யுங்க. ஏன்னா சத்துருவான எவ்வளவோ போராட்டங்களை சந்தித்த தாவீது வாழ்நாள் முழுவதும் காடுகளையும் அலைகளையும் குகைகளையும் தன் ஜீவனை காக்கும்படி ஆங்காங்கே பதுங்கி மறைந்து, சவுல் எத்தனையோ முறை பொன்னையும் கொடுத்துட்டு அவனை கொலை செய்வதற்கு தீவிரமாய் வேட்டையாட துடித்தான். உளவு போராட்டங்கள் மத்தியிலே கர்த்தர் போகிற இடமெல்லாம் தாவீதை கர்த்தர் கூட இருந்து காப்பாற்றினார் என்றிருக்கு. அவனை வாட்டுத் தொழுவத்திலிருந்து அரசனாக உயர்த்தினார் என்றிருக்கு. பூமியிலே பெரியோர் என்று சொல்லுகிற ஒத்த நாமத்தை தரித்து அவனை ஆசீர்வதித்து அழகு பார்த்தவர். இந்த மாதங்களிலும் தாவீதுக்கு மாத்திரமல்ல, தாவீதுக்கு அருளின கிருபையில் தாவீதுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் புதிய ஏற்பாட்டின் காலத்து சபையே, தேவனுடைய ஜனமே, கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், உனக்கு கர்த்தர் வீட்டை உண்டு பண்ணுவார் என்று அறிவிக்கிறார். உன் சத்துருக்கள் எல்லாம் உன்னை விட்டு விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணி உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் தடையாக இருக்கிற காரியங்களை தடைகளை நீக்கி
உங்கள் வீடை, உங்கள் ஊழியத்தை, ஜீவியத்தை, திருமண காரியத்தை, குழந்தை பாக்கியத்தை, வேலை எல்லா விதத்தையும் கர்த்தர் உண்டு பண்ணுவார்னா கட்டி எழுப்புவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை வாயினால் அறிக்கை செய்யுங்க. இன்னும் ஒரு முறை வாசிக்கும் போது செய்தியை கேட்காரு நீங்கள் சேர்ந்து அந்த வேத புத்தகத்தை 2 சாமுவேல் 7:11 இப்போ வாசிக்கும் போது நீங்கள் சேர்ந்து படிங்க, வாசிக்கலாம். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். இதை சொல்லுங்க. உன்னுடைய சத்துருக்கள் கையிலிருந்து உன்னை விலக்கி இளைப்பாற பண்ணினேன், உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அறிவிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க. கர்த்தர் உங்களை சத்துருக்களை விலக்கி உங்களை இளைப்பாற பண்ணி உங்களுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் இளைப்பாறுதலோடு கூட ஆசீர்வாதத்தை தருகிறார். தடைகளை நீக்கி ஆசீர்வதிக்கிறார். தடைகளை நீக்கி மேன்மைப்படுத்துகிறார். தடைகளை நீக்கி உயர்த்துகிறார். தடைகளை நீக்கி உங்கள் வாழ்க்கையில் பலப்படுத்துகிறார். தடைகளை நீக்கி பலவீனத்தை மாற்றுகிறார். உங்கள் வாழ்க்கையில் தடைகளை நீக்கி உங்களோட தொழில், வியாபாரம், குடும்பம், திருமண காரியம், குழந்தைய பாக்கி எல்லாமே சுதந்திரித்து கொள்ளுங்க. டோட்டலாக கர்த்தர் உங்கள் ஜீவியத்தை, உங்களுடைய வீட்டை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை எல்லாவற்றையும் கட்டுவார். கட்டி அதில் தேவன் மகிமைப்படுவார். சீயோனை கட்டி அதில் மகிமைப்பட்டது போல தேவன் உங்கள் வாழ்க்கையை கட்டி ஒரு வீட்டை உண்டு பண்ணி தேவன் மகிமைப்படுவாராக. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவை நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூன் மாதம் வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தருடைய ஆவியானவர் திருச்சபை, கிளைச்சபை, உலேசர் அடியான மனைப்பிள்ளை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த பிரசங்கத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் அவருடைய சத்துருக்கள் எல்லாம் விலக்கி இளைப்பாற பண்ணி கர்த்தர் வீட்டை உண்டு பண்ணுவார் என்ற வாக்குத்தத்தத்தை வைத்து பிள்ளைகள் ஜெபிக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தின்படியே இளைப்பாரி வீட்டை உண்டு பண்ணி அதில் வாசம் பண்ண வைக்கிறவர், இளைப்பாற பண்ணுகிற தேவன், சத்துருக்களை விலக்கி இளைப்பாற பண்ணுகிற தேவன், உங்களுக்கு வீட்டை உண்டு பண்ணுகிற தேவன். உங்கள் வாழ்க்கையாகிய குடும்பம், ஜீவியமாகிய குடும்பம், ஆண்டவர் ஒவ்வொரு திருமணம், ஒவ்வொரு காரியத்தையும் பிதாக்குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே யாராருக்கு எந்தெந்த காரியங்கள் உண்டு பண்ண வேண்டுமோ, கட்டப்பட வேண்டுமோ, பிதாக்குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆவியானவர் கட்டி எழுப்புவாராக, உண்டு பண்ணுவாராக. அவர் வீட்டை உண்டு பண்ணுவாராக. ஆண்டவர் கட்டி எழுப்புவாராக, மகிமை அடைவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய நாமமே, இயேசு கிறிஸ்து நாமமே மகிமைப்படுவதாக. ஒவ்வொருவரையும் இந்த செய்தியின் மூலமாக சாட்சியை நிலைநிறுத்துவீராக. இயேசு கிறிஸ்து மகிமைக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரு, முழுவதுமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை சோத்திரு. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரு. கர்த்தர் செய்த சகல உபகாரம் பரவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பு பரிசுத்தானி பாதுகாப்பு பராமரிப்பு இயேசு கிறிஸ்து வருவது நிலைத்திருந்து காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் காக்க கடவர், தேவன் முகத்தை பிரசன்னமாக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா.